வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். வாங்க இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் கிறிஸ்பி கார்ன். இதை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி உதுத்து எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு கார்ன் சேர்த்துக்கிறேன். இங்கே நான் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் தண்ணி வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதில் நம்ம இப்போ தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் தனியா பொடி, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதை எல்லா பக்கமும் ஒன்று சேர கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு சின்ன கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்னை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு பொரிச்சுக்குங்களாம். இதை நல்லா பொன்னிறமாகும் வரை இதை பொரிச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதில் இப்போது பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு, கடைசியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம சுவையான சிம்பிளான கிறிஸ்பி கார்ன் ரெடி.